கண்ணாடி அது நம்ம அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்ப நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படியே என்ன செய்யுது அப்படின்னா நம்ம வெளிப்படுத்துகின்றது. பல நேரங்களில் இந்த கண்ணாடி என்ன பண்ணுது, நம்மிடம் இருக்கக்கூடிய குறைகளை சுட்டி காட்டுகிறது. மூக்குல கருப்பா இருக்குது அல்லது உடல்ல ஏதாவது குறைகள் இருக்கிறது, அப்படி என்ன பண்ணுது அப்படின்னா அது சுட்டி காட்டுது. இப்ப நாம என்ன பண்றோம் அப்படின்னா அப்படியே மறைச்சிடுறோம். அதாவது மேக்கப் போட்டோ அல்லது வேற ஏதாவது அழகு சாதன பொருட்கள் பயன்படுத்தியோ அந்த குறைகளை எப்படி நான் மறைத்துக் கொள்கின்றோம். அப்புறம் மறந்து போறோம், இது என்கிட்ட இருக்கிறது அப்படிங்கிறத கூட என்ன செய்யறது இல்லை அப்படின்னா நம்ம நினைச்சு கூட பார்க்கறதே இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஒரு கண்ணாடி போல இருக்கிறது. அப்ப நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா அந்த கண்ணாடிக்கு முன்னாடி நம்ம நிக்கிறப்ப என்னுடைய அல்லது நம்முடைய உண்மையான குணாதிசயங்கள் வெளிப்படுகிறது. அப்ப என்னிடம் இருக்கக்கூடிய குறைகள் வெளிப்படுகிறது. அப்ப கண்ணாடியை போல இருக்கக்கூடிய இறை வார்த்தையை நம்ம வாசிக்கணும். நம்மை பிரதிபலிக்கக்கூடிய இறை வார்த்தை நம்ம தியானிக்கணும். அந்த இறை வார்த்தை என்ன செய்யுது அப்படின்னா நம்மை உண்மை உள்ளவர்களாக, நீதி உள்ளவர்களாக, நேர்மையோடு வாழக்கூடிய பிள்ளைகளாக நம்ம உயர்த்துகிறது. அதனால இன்றைய நாள்ல நம்ம கண்ணாடி முன்னாடி நிற்கிறப்ப, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எனக்கு கண்ணாடியாக இருக்கிறது, என்னுடைய வாழ்வும் என்னுடைய செயலும் உண்மையில், நீதியில், அன்பில் பிரதிபலிக்கணும். அப்படிப்பட்ட வல்லமையை எனக்கு தாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம்.